இன்றைக்கி நம்ம வினிகர் உப்பில் இட்ட நெல்லிக்காயும் ஊறுகாயும் கஞ்சும் நம்ம பார்ப்போம் ரெசிபி. இந்த கஞ்சியில் வந்து நான் கருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. வினிகர் ஊற்றிக்கோங்க. இது வந்து நல்ல புளிப்பாக உப்போடு சேர்ந்து அந்த நெல்லிக்காய் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து கழுவி தண்ணியே இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காவை தொடச்சி அதில் போடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது வந்து காஷ்மீரி சில்லி 2 போட்டிருக்கேன். அந்த துவையில் அரைக்கும் போது கலர் கிடைக்கும்னு சொல்லி ப்ளஸ் டேஸ்ட்டும் இருக்கும்ன்ட்டு. பழுத்த மிளகாய் கூட நம்ம போடலாம். அப்போ அந்த தண்ணியை வந்து அப்படியே கொதிக்க கொதிக்க ஊற்றிடக்கூடாது. வெதுன்னு ஆன உடனே அப்புறம் தான் இந்த பாட்டிலில் ஊற்றணும். ஊற்றி இப்படி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் கூட வைக்கலாம். அதுக்கப்புறம் ஆனால் நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிடுறோம். ரொம்ப நாள் வைக்க வேண்டாம், அப்பப்போ யூஸ் பண்ணிடலாம். நான் இப்போ இது 1 வீக் ஆச்சு. கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு, அதனால் 1 வீக் ஆகிடுச்சு. இல்லை 3 டேஸ் 2 டேஸ்லேயே எடுத்து துவையில் அரைக்கலாம். இந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அந்த பூண்டு பல் கூட நான் வினிகரில் போட்டு வச்சுருந்தது தான், வேறு பாட்டிலில் வச்சுருந்தேன். பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி 3 நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். இந்த தேங்காய்க்கு வேணும்னா நீங்கள் 1 கூட வச்சுக்கலாம். புளிப்பாக இருக்கும் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அவ்வளோ நல்லது. பச்சையாக அரைக்கிறத விட நீங்கள் இப்படி அரைச்சி பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்து அம்மியில் வச்சுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது வந்து நம்ம கஞ்சிக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரியே நம்ம அப்பப்போ போட்டு வச்சு அரைச்சிட்டோன்னா பச்சையாக சாப்பிட சில பேருக்கு பிடிக்கலைன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் 2வது வாட்டியோ 3வது வாட்டி போடுறேன். இது அப்போ உங்களுக்கும் நான் செஞ்சு காட்டுறேன். கண்ணுக்கு வந்து அவ்வளோ நல்லது இந்த நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய். ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம உடம்புல சேர்த்துக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் துவையில். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சாதம் கொதிக்கும் போது நல்ல தண்ணி தரன்னு கொதிக்கும் போது இந்த நெல்லிக்காவை கழுவி உள்ளே போட்டுருவேன். ஒரு 5 நிமிஷத்தில் வெந்தும் போது ஆளுக்கு ஒரு நெல்லிக்காய் எடுத்து பசங்க கிட்ட கொடுத்துருவேன். அப்படியும் செய்வேன். இப்போ இந்த சிகப்பு ரைஸை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மிக்சியில் நல்லா ஒன்றும் பாதியமாக உடைச்சிட்டு கழுவிட்டு குக்கரில் போட்டிருக்கேன். இதுக்குள்ளே கருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போட்டு உள்ளே போட்டுட்டேன். அதோட எசன்ஸ் மட்டும்தான் அந்த சாதம் கொதிக்கும் போது இறங்கும். உப்பு கொஞ்சம். இது வந்து கருஞ்சீரகம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போது நம்ம கீழே யாராவது பசங்க விழுந்துட்டாங்க, உள்ளே ஏதாவது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ரத்தக்கட்டு இருந்தால் கூட கரைஞ்சிரும்னு சொல்லிட்டு நான் டாக்டர் சிவராமன் வீடியோவில் பார்த்தேன். ஸோ நான் இப்போ அடிக்கடி பசங்களுக்கு நான் இதை செஞ்சு தரேன். இந்த மாதிரி இதில் நீங்கள் தயிர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். துவையல் பார்த்துக்கோங்க. சூப்பர். இது தாண்டி நான் கருவாடும் வறுத்துருந்தேன் இன்றைக்கி. ஸோ சுவையான நல்ல ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.